லால் சலாம் ஆடியோ லான்ச் நம்ம இப்போ தான் ஒரு 3 நாள் முன்னாடி வந்து வீடியோ போட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். கண்டிப்பாக வந்து இருக்குதுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நடக்க போகுது, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லைக்காக வந்து கொடுத்துட்டாங்க லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ அது முக்கியமான விஷயங்கள் என்னென்னப்பா நம்ம சொன்னது அப்படியே சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஸோ நம்ம சேனலில் வரதெல்லாம் கிட்டத்தட்ட அது வந்து ட்ரஸ்டட் நியூஸ்ன்னு நான் சொல்லுவேன்ல, அது இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை, இந்த வர வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி வந்து லால் சலாமுடைய ஆடியோ லான்ச் வந்து பண்ணுறாங்க சென்னையில். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான டீட்டெயில், ஸோ 26ஆம் தேதி நடக்குது. இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்தவரை சாய்ராம் காலேஜில் தான் நடத்துகிறாங்க. அதையும் நம்ம சொல்லியிருந்தோம், சாய்ராம் காலேஜில் நடத்துகிற பிளானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 26ஆம் தேதி. முக்கியமானது அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய குட்டி ஸ்டோரி வந்து இருக்குது அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக்காகவே வந்து ட்வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தலைவர் குட்டி கதையும் இருக்குது, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஆல்பமே அங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரஹ்மான் சாரோட இசையுமே அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நமக்கு வந்து லைவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சேமஸ் வந்து ரஜினி சாரோடைய ஸ்பீச்சுமே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குஷியான ஒரு நியூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணது வந்து இதுக்கு தானே. ஸோ இப்போ வந்து அரங்கேறிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் கண்டிப்பாக ஷுவராட்டு. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த லால் சலாம் இது பொறுத்தவரை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து ஒரு ரொம்பவே சரி பேசப்படுற மாதிரி ஒரு பாட்டு, செமையாக வெறித்தனமான ரஹ்மான் சார் அவர்களோட மியூசிக்கோடு சேர்த்து அந்த பாட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வேளை வந்து ஆடியோ லான்ச் தள்ளி போச்சு அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை ஆடியோ லான்ச் பக்கத்துலேயே இருக்குது 26 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே சேம் நியூஸ் தான். இப்போ கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா திடீர்னு நாளைக்கு வந்து பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு கூட வந்து பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போது அதுக்குள்ளே நமக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே அப்டேட் பண்ணுறேன், அதையுமே நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் செம்ம இதாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த படமே வந்து தள்ளி போனதே எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் அஃபெக்ஷன் தான். ஸோ லால் சலாம் சீக்கிரம் வந்திருக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போனது கூட ஓகே, பார்ப்போம். இன்னும் சில நாட்களில் படமே ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.